ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குருஜி பற்றி நிறைய விஷயங்கள் லைவாக வந்து பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு கிளைண்ட், குருஜியோட கிளைண்ட் வந்து நமக்கு லைவாக வந்து நிறைய விஷயங்களை சொல்ல போகிறார். வணக்கம். வணக்கம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தீபன். ஸோ தீபன் சார், நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு குருஜி எப்படி பழக்கம்? ஸோ குருஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டாக்டர் பாலாஜி அவரை தான் தெரியும். ஸோ அவர் மூலியமாக தான் குருஜி எனக்கு தெரியும். ஸோ சுவாமியை வந்துட்டு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ சுவாமியை பார்த்து ஸோ எனக்கு நிறைய தேடல்கள்லாம் இருந்தது. ஸோ அது பூர்த்தி ஆகுமா, இல்லை அதை எப்படி வந்துட்டு ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி சுவாமியை வந்து பார்த்து பேசலாம் அப்படின்னு வரும்போது சுவாமி எனக்கு கிளியராக என்னோடய பாஸ்ட்டு, என்னோடய ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறேன், ஸோ என்னோடய பிளான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கி சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா என்னோடய பாஸ்ட் எனக்கு தான் தெரியும், ஃப்யூச்சர் மேபி என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு தெரியல. என்னோடய பாஸ்ட்டை வந்து கிளியராக வந்துட்டு இவால்வேட் பண்ணி கரெக்டாக சொன்னார். இதுதான் நடந்திருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் தேடுற விஷயம் வந்துட்டு அது சாத்தியம் இல்லை. ஸோ அதுக்காக பதில் நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த தேடலை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு நல் பயன் இருக்கும். அப்படி சொல்லும் போது எனக்கு என்னன்னாக்கா, இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அதெல்லாம் தேடி ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் வந்துட்டு இப்போ வேறு ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு அதை கொண்டு போகும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எது எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு புரிய வச்சதுனால இப்போது என்னோடய தேடலை விட்டு இப்போ புதுசாக வந்துட்டு என்ன எனக்கு வந்துட்டு க்ரோத் கொடுக்கும், எனக்கு என்ன பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத நோக்கி போகும்போது சுவாமிஜி வந்து ரொம்ப நல்லா வந்து என்னை கைட் பண்ணி கொண்டு வந்தார். அவர் பார்க்கும்போதே நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்துனா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. அந்த பாசிட்டிவ் இருந்தாலே வந்துட்டு எல்லாமே ஸ்டெப் எடுக்கும் போது ஒரு பாசிட்டிவாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில் குருஜி என்னை நல்லா கைட் பண்ணி என்ன இந்த லைனில் என்னால் அச்சீவ் பண்ண முடியலனா என்னால் எந்த லைனில் வந்து போயிட்டு எதில் க்ரோ ஆக முடியுமோ, லைஃப்பில் எது எனக்கு பாசிட்டிவாக இருக்க முடியுமோ அதை வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம் எல்லாம் சேவ் ஆச்சு. ஆமாம் மேடம். இப்போ நீங்கள் இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வரும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ அங்கே ஃபெயிலியர் இல்லை, என்னன்னாக்கா ஹோப் கொடுத்துருந்தாங்க. டைம் வந்து கன்செப்ஷன் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 years வந்து கன்செப்ஷன் ஆஃப் டைம். அது 1 or 2 years கூட இல்லை. டைம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அந்த டைம் வந்துட்டு நான் வேறு இடத்துல யூட்டிலைஸ் பண்ணும்போது தான் அதுக்கு வேண்டிய வேல்யூஸ் எனக்கு புரியுது. ஸோ இந்த எப்படி வந்து என்னோடய டைமை வந்துட்டு எங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸோ எதில் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணாக்கா பெட்டராக வந்துட்டு என்னோடய லைஃப் தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லும் போது அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு அச்சீவ்மெண்ட் வருது. ஸோ 15 yearsஸாக நான் வந்து தேடி கிடைக்காத விஷயம் இல்லை, இது வந்து இதுதான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் இந்த லைனில் போங்க அப்படின்னு வந்து கைட் பண்ணும்போது ஸோ அதில் நம்ம அச்சீவ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு பலன் கிடைக்குது. அந்த பலன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த பலன் கிடைக்கிறதுனால தான் வந்து குருஜியை பார்த்து இன்ன வரைக்கும் வந்துட்டு அவருக்கு விசுவாசமாக இருக்கணும். ஏதாச்சும் சொன்னாக்கா வந்து இன்னைக்கு கூட வந்து பேசுகிறேன்னாக்கா அந்த ஒரு பலன்னால தான். ஸோ அதனால தான் பார்த்து பேச. நீங்கள் என்ன விஷயத்துக்காக அவரை மீட் பண்ண வந்தீங்க? அது கொஞ்சம் நிறைய தேடல்கள் இருந்தது. இப்போது சொல்ல வேண்டாம், பப்ளிக்கில் சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன். ஆனால் அந்த தேடல் வந்துட்டு குருஜிக்கு தெரியும், அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவர் புரிய வச்சதில் இப்போது நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்களே, உங்களுக்கெல்லாம் சந்தேகம் இருக்கலாம், அதாவது வந்து என்னடா இது எல்லாரும் மாதிரியும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கலாம். நாங்கள் லைவாக வந்து ஒரு கிளைண்ட், அதாவது குருஜியோட கிளைண்ட்டே வந்துட்டு இங்கே டெஸ்டிமோனி கொடுக்குறேன், நான்லாம் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை, தைரியமாக கேமரா முன்னாடி என்னோடய ஃபேஸை காட்டுறேன், எனக்கு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் பலன் அடைஞ்சிருக்கு, நான் டெஸ்டிமோனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் தீபன் சார் இன்றைக்கி வர வச்சு நாங்கள் உங்களுக்கு லைவாக டெஸ்டிமோனி கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வரப்போகிற பதிவுகளில் நம்ம நிறைய டெஸ்டிமோனிஸ் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.